ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா சொல்றேன், ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துடைய முதல் சண்டே ஸ்கூல் 7ஆம் தேதி இந்த நாளில் நீங்கள் சண்டே ஸ்கூல் படிக்க வந்துருவதை குறித்து எங்களுக்கு சந்தோஷம். கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நாளில் சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நாம் இயேசப்பாவை நோக்கி நாம் ஜெபம் சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி ஆண்டவர் அக்னிதாமே அந்த அருமையான பிள்ளைகளுக்கு உதவி செய்யமாக கேட்கிறோம். உமது கிருபை அந்த பிள்ளைகளை வழி நடத்தட்டும். கற்றுக் கொடுக்கக்கூடிய அக்காமாருக்காக பாடல்களுக்கு ஆக்ஷன் செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். We wish you a happy new year. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் எங்களுடைய ஹாப்பி நியூ இயர் விஷஸ். புது வருஷம் 2023 நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்குறாங்கல்ல. எல்லாரும் நல்லா புது புது ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. வீட்டில் நல்ல புது புது பலகாரம் செஞ்சுருப்பாங்க. புது ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. சில பேர் ஊருக்கு போயிருப்பீங்க. உங்களோட கசின்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மூட். அப்புறம் நம்மளுடைய சண்டே கிளாஸ்லேயும் நல்ல அழகாக காம்படிஷன்ஸ் பண்ணிங்க. பாட்டு காம்படிஷன்ஸு, சிங்கிங் காம்படிஷனு, அதுக்கப்புறம் ட்ராயிங் காம்படிஷன் எல்லாம் ரொம்ப அழகழகாக பண்ணிங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக நடந்துச்சு இல்லையா? எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சில பிள்ளைகளுக்கு இந்த கிளைமேட்னால கோல்டு, காஃபு, ஃபீவர்லாம் வந்திருக்கும். ஆனாலும் ஏசப்பா நம்மளை வழி நடத்தினார் இல்லையா? மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். ஓகே, எல்லாரும் ஜாலியாக இருந்திருப்பீங்க. இப்போ செலிப்ரேஷன்ஸு, பாட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டில் டெக்கரேஷன்ஸ்லாம் கூட கழட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ பழையபடி நம்ம எங்கே வந்துட்டோம்? வேத பாடத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதத்துல இருந்து நம்மளுடைய வேத பாடம் இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைமே ரொம்ப திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவேன், குவெஸ்டினோட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ போய் நீங்கள் வந்து என்ன எடுத்தாங்க அப்படின்னு யூடியூப்பில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போவே ஒரு நோட் எடுத்து எழுதி வைங்க. என்ன சொல்ல போகிறாங்க, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் தரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? கொஸ்டின் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜபம் பண்ணலாம். ஓகே, ஜபத்தோட ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்களோட கைகளை குப்பிக்காங்க, கண்களை முடிங்க, தலைகளை தாழ்த்துங்க, முழங்கார் படிட்டு கொள்ளுங்க. நம்ம ஜபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. எங்களுக்கு ஒரு புது வருஷம், புது மாதத்தில் ஜனவரி மாதம் ஆண்டவரே, நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு சண்டே நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். திரும்பியும் நாங்கள் சண்டே கிளாஸ் படிக்க போகிறோம். நாங்கள் வேத பாடலாம் நல்லா படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு இருங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏசின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாரும் கொஸ்டின் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? நிறைய பேர் பேஜே மறந்துட்டீங்களா? ஐயோ அக்கா, நாங்கள் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு வந்தோம், அதனால பேஜே மறந்துட்டோம் அப்படின்றீங்களா? இல்லை கரெக்டாக எல்லாரும் பேட்ச் போட்டு வந்தீங்களா? ஓகே, பேட்ச் எல்லாரும் LB பேட்ச் போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. என்ன விஷயம் இன்னைக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நம்ம 1 மந்த் ஃபுல்லாக ஜாலி செலிப்ரேஷன் மோடில் இருந்தோம். இப்போ அங்கே என்ன வேத பாடம் சொன்னாங்கன்னு தெரியலையே. நான் சொல்ல மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ கேட்டோன்னே கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஓகே, சரி. அன்னைக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் லெட்டர் வச்சு அதில் இருந்து தான் நம்ம பார்த்தோம். டோன்ட் பி டேஷ் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு கை தூக்குங்க. அப்போ நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு லெட்டர் அதை வச்சு தான் அந்த வேர்டை நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதணும். இத்தனையும் அதுதான் பேட்ஜ். ஓகே, ஸோ அந்த லெட்டர் தான் நம்ம பேட்ஜாக போட்டிருந்தோம். அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா, டோன்ட் பி டேஷ். ஓகே, டோன்ட் பி டேஷ். அது ஒரு ஃபிஷ். ஓகே, அந்த ஃபிஷ்ஷை வச்சு தான் நம்ம அந்த லெட்டர், அந்த வேர்டு, அது ஒரு ஃபிஷ் நேமு, அதை வச்சு தான் ஒரு கோர்வையாக நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதுலேருந்து தான் அன்னையோட வேத பாடமும் நம்ம படித்தோம். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வெரி குட். எத்தனை பிள்ளைங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சரி, நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ இந்த வாரத்துக்குரிய வேத பாடம் நம்மெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ஆக்ஷன் சாங் பண்ணணும், மனப்பாட வசனம் படிக்கணும். எல்லாம் போகலாமா? டைம் வேஸ்ட் பண்ண உள்ள போயிடலாமா? வாங்க நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போகலாம்.
பண்ணீங்களா? அழகா இருந்துச்சா? நல்லா சூப்பரா பண்ணீங்களா? இந்த வருஷத்துடைய முதல் ஆக்ஷன் சாங் இல்ல? சரி, எல்லாம் உட்காந்துக்கோ. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா உங்க கைகள்ல இருக்க உங்களுடைய பைபிள் நீங்க எடுக்கணும். ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சேம் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல எந்த டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துலேருந்து நம்ம புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். படித்ததை படிக்காமல் கொஞ்சம் புதுசாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ புது புத்தகங்களை இந்த வருஷத்துலேருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நம்ம அதை பண்ணுவோம். ஓகே, 1 சாமுவேல், 1 சாமுவேல். ஓகே, 1 சாமுவேல், தமிழில் 1 சாமுவேல், இங்கிலீஷில் 1 சாமுவேல். இப்போ நீங்கள் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன டெஸ்ட்மெண்ட், இட்ஸ் அ நியூ டெஸ்ட்மெண்ட் ஆர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்றது கண்டுபிடிக்கணும். ஓகே, அது பழைய ஏற்பாடு. ஓகே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஓகே, 1 சாமுவேல் இப்போ சாப்டர் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 17 verse 37. நான் படிக்கிறேன். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். நான் திரும்பி படிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது கர்த்தர் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றார். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்குரிய மெமரி வேர்ஸ் படிக்கிற நம்மளோட மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார். 1 சாமுவேல் 17:37. ஓகே, என்ன நடக்குது? என்ன பெலிஸ்தன்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு ஞாபகம் வருது. நம்ம ஏதோ ஒன்று படிச்சோம், தாவீது பத்தி தான் படிச்சோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க ஒரு பச்சை சட்டை சொல்லுது. தாவீதை பத்தி படிச்சோமா? சரி, எங்கேருந்து விட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரீகேப் பார்க்கலாம். ஏன்னா மறந்து போன பிள்ளைகளுக்காக வேத பாடம் கவனிங்க. இந்த வருஷத்துலேருந்து நடக்க போகிற ஃபஸ்ட்டு வேத பாடம் கரெக்டாக பாருங்கள். எல்பி போட்டிருக்கோம், என்னவா இருக்கும். இந்த வாட்டி நம்ம ஆக்டிவிட்டிலாம் வர பண்ண போகிறல, கவனமாக கணிச்சிட்டோம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புது வருஷத்தில், இந்த புது மாதத்தில் வர ஃபஸ்ட்டு சண்டே கிளாஸ் தானே. எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? என்ன கற்றுக்க போகிறோம், ஏது கற்றுக்க போகிறோம்? சரி, என்ன கற்றுக்க போகிறோன்றதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு லயனு அண்ட் ஒரு பேர் ரெண்டுமே ஒரு குட்டி ஆடை சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ அந்த லயனு அந்த ஆடை சாப்பிட்ருச்சா? எப்படி அதை காப்பாற்றுறது? என்ன நடந்திருக்கும்? ஏன் அந்த லயன் அந்த ஆடை சாப்பிடுது? அதை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நவம்பரில் நம்ம முடித்தோமே கதை ஞாபகம் இருக்கா? யாரை பற்றி பார்த்தோன்றது ஞாபகம் இருக்கா? தாவீதை பற்றி பார்த்தோம்ல. இப்போது அந்த சம்பவத்தோட தொடர்ச்சி தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஆமாம், தாவீது சொன்னேன். இப்போ லயன் ஒரு ஆடை சாப்பிடுதுன்னு சொல்கிறேன். சிங்கம் ஆடை சாப்பிடுதுன்னா அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாவீது அவங்க அண்ணன்கள்லாம் பார்க்க போனார்ல போர்க்களத்துக்கு. ஏன்னா கோலியாத்துன்னு ஒரு பெரிய பாலஸ்டைன் என்ன பண்ணா? இஸ்ரேல் ஜனங்க கிட்ட போட்டியா சொன்னான், உங்களில் ஒருத்தன் யார் பெரிய மாவீரனோ என் கூட சண்டை போடுவாங்க, ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுவாங்க. அப்படி நான் தோத்துட்டேன்னா எங்கள் ஆட்கள் உங்களுக்கு சேவை செய்வாங்க, நீங்கள் தோட்டிங்கன்னா உங்கள் ஆட்கள் எங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டான். ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த சவால் விட்டுட்டு இருந்தால நம்ம ராஜா இருக்கார்ல, இஸ்ரேல் ராஜா, அவர் ஒரே யோசனைக்குள்ளே போயிட்டாராம். அப்படி ஒரு வீரனை அனுப்பணும்னா என் சிறந்த படையில் சிறந்த வீரன் யாராக இருக்கும்? யார் அனுப்புறது? அதுவும் அம்சவன் ஜெயிச்சுட்டு வரணும். தோத்துட்டு வந்தால் நம்மள அந்த ஆட்கள் எல்லாம் சூறையாடிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்கிறாரு. அப்போ இந்த தாவீது அங்கே நடக்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருந்தால, என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு அவன் பேசணுன்னு அவன் தைரியமாக சொன்னான். கடவுள் நம்மளோட இருக்கார், நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம போய் சண்டை போடலாம் அப்படின்னு வீர வசனம் பேசிட்டு இருந்தானா, இதை என்ன பண்ணாங்கன்னா ராஜாவோட காதில் போய் சொல்லிட்டான். ராஜா ராஜா, அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் பயங்கரமாக பேசுகிறான், இந்த கோலியாத்தை அவனால் வீழ்த்த முடியும்னு சொல்கிறான் ராஜா, அவனை கூப்பிட்டு கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ராஜாவும் யோசனையில் இருக்கார்ல யார் அனுப்புறதுன்னு. நம்மளே இந்த யோசனையில் இருக்கோம். இங்கே என்னன்னா ஒரு குட்டி பையன் விளாண்டுட்டு இருக்கான், சரி அவனை கூப்பிட்டுங்க சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பையனும் வந்து நிற்கிறான். அந்த பையன் யாரு? தாவீது, குட்டி தாவீது. ஓடி வந்து ராஜா கிட்ட சொல்கிறான், ராஜா ஏன் இப்படி சோர்வாக இருக்கீங்க, ஏன் இப்படி கலங்கி இருக்கீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம சேனைகளோட கர்த்தர் பெரியவர், அவர் நம்மளோட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும், நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த கோலியாத் என்ன பெரிய ஆளு, நான் போய் அவனோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். ராஜாக்கு அவன் சொன்னதை பார்த்தா சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா குட்டி பையன் இவன். பெரிய பெரிய வீரர்களே பார்த்து பயப்படுறாங்க, ஐயோ இவனுக்கு முன்னாடி நம்ம எப்படிடா போய் சண்டை போடுறது அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு குட்டி பையன் என்ன சொல்கிறான், நான் போய் சண்டை போடுறேன்னு. அப்போ ராஜா சொன்னாரா, தம்பி நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்லை, நீனும் குட்டி வாலிப பிள்ளை. ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்து போருக்கு போய் வெவ்வேறு படைகளோட போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்த பெரிய வீரன். அவன் கூட சண்டை போடணுன்னா அவன் சண்டை போட்டு ஜெயிச்ச ஆட்களை விட பெரிய சிறந்த ஆளாக இருந்தால் தான் அவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். நீ சின்ன பையன் தானேப்பா, நீ ஏன் ஒரு கோவத்துலேயே பேசுகிற, ஆனால் உன்னால் முடியாது, நீ போ, நான் வேற யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு ராஜா திருப்பி யோசனைக்குள்ளே போயிட்டார். ஆனால் தாவீது என்ன சொன்னார்னா, ராஜா என்னை பார்த்து என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். என்ன சம்பவம் தெரியுமா? அப்போ தாவீது சொல்கிறான், ராஜா ஒரு முறை எங்கள் அப்பா என்னை ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக அமிச்சாரு. நானும் என்னோட தடியை வச்சுக்கிட்டு ஆடுங்களெல்லாம் மேய்ச்சிக்கிட்டே வந்தேன். அப்போ திடீர்னு காட்டுலேருந்து சில காட்டு மிருகங்கள் வந்துச்சு. என்னென்ன மிருகம் தெரியுமா? ஒரு கரடி, அப்புறம் ஒரு சிங்கம். இது ரெண்டும் வந்து என்னோட ஆட்டு மண்டியிலேருந்து ஒரு ஆட்டை வாயில் பிடிச்சிட்டு ஓடுதுங்க. அதுங்க ஓடுதுங்க, நானும் பின்னாடி ஓடுறேன், அது ஓடுதுங்க, நானும் பின்னாடி ஓடுறேன். ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல உக்காந்துருது. அந்த சிங்கம் உட்காந்து என் ஆடை சாப்பிட்றதுக்காக வாய் எப்படி கடிக்கும் போது நான் அது மேலே குதிச்சு அதோட தாடியை பிடிச்சி இழுத்து அது வாயிலேருந்து என்னோட ஆட்டை காப்பாற்றிட்டேன். அது மட்டும் இல்லை, இது நான் செய்யலை, எனக்கு அந்த நேரத்தில் பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது கர்த்தர் தான், உயிருள்ள நம்ம தேவன் தான், அவர் தான் எனக்கு இதை செய்ய வச்சாரு. ஒரு சிங்கத்துக்கும் கரடியோட வாயிலேருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுறதுக்கு கடவுள் எனக்கு பலம் கொடுத்தாருனா, இந்த கோலியாத் என்ன பெரிய கோலியாத்து, அவனை நானே வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசினான். சவுல் ராஜா கேட்டோன்னு, என்னடா அது சின்ன பையன் நினச்சா இவன் சொல்கிற சம்பவத்தை பார்த்தா இவ்வளோ பெரிய காட்டு மிருகத்தை வேட்டையாடிட்டு வந்திருக்கானே, சரி அதுவும் கடவுளோட பேரில் இவன் சொல்லும்போது நம்ம இவனை நம்பிக்கையாக அமுச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு தாவீதை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். சரி இப்போ நீ போ, நீ சொன்ன மாதிரியே கடவுளும் கூட இருக்கார், நீ போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணார், பர்மிஷன் கொடுத்தாங்க. எதுக்கு? சண்டை போடுறதுக்கு. இப்போ சண்டை போடணும்னு சாதாரண விஷயமா என்ன? இப்போ சண்டை போடுறதுக்கு யாரோட போகிறான்? அவன் பெரிய ஒரு போர் வீரனோட சண்டை போட போகிறான். அப்போ அவன் சும்மா போனால் அந்த ஆள் விடுவானா? என்ன நடந்திருக்கும் அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், பை. குட்டீஸ் கவனிச்சிங்களா? புரிஞ்சுச்சா? பாதி பேருக்கு புரியவே இல்லையா? இன்னும் பாதி பேர் செலிப்ரேஷன் மூட்ல இருந்து வெளியே வரலையா? கவனிச்சிங்களா? புரிஞ்சுச்சா? வெரி குட். LB பேட்ஜ் என்ன? L ஃபார் லயன், B ஃபார் பெர். இல்ல, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்தாராம். என்னங்க ஏதோ ஜஸ்ட் நாய்க்கு பூனைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நம்மளாம் நிறைய பேர் நாய்க்கே பயப்படுவோம்ல, டாக் பார்த்தாலே பயமா இருக்கும். தயவு செஞ்சு டாக் கட்டி போடுங்க. அக்காலும் அப்படிதான், டாக் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நான் போக மாட்டேன். அப்ப அந்த மாதிரி சில பேருக்கு ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா சில பேர் பேர்ட்ஸ் எல்லாம் தொட மாட்டாங்க. சில பேருக்கு வந்து இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எதுவுமே வந்து பிடிக்காது இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, லயனுடைய கைக்கும் பேர் இல்ல கரடியோட கைக்கும் தப்பு வச்சாரு. அதாவது அவருடைய ஆடு வந்து அது வாயில புடிச்சிட்டு இருந்துச்சா, இவர் போய் தப்பு வச்சு அதை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாராம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு தைரியசாலியா இருக்கணும் இல்ல.
இன்னைக்கு நம்மளும் கேட்கலாமா, ஏசப்பா நாங்களும் நிறைய நேரத்தில் பயப்படுறோம், நாங்கள் லயனை பிடிக்கணும், நாங்கள் வந்து கரடியை பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களோட ஏசப்பா இருக்காரு, எங்களுக்காக செய்ய எங்களோட ஏசப்பா எங்கள் கூடவே இருக்காரு, நாங்கள் எதுக்கு பயப்படணும், எல்லாவற்றையும் நாங்கள் தைரியமாக அட்லீஸ்ட் ராத்திரில தனியாவது பாத்ரூம் போகிறதுக்கு எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நமக்கிட்ட நிறைய பயம் இருக்குல்ல, பயப்படுறது பிசாசு கொடுக்குற காரியம், ஆனால் நம்ம பயப்படக்கூடாது. ஏசப்பா பிள்ளைங்க தைரியமாக இருக்கணும். இங்கே தாவீது பாருங்க, அவர் எவ்வளோ தைரியம் உள்ளவர்ல. மற்றவங்களாம் சொல்கிறாங்க உன்னால் முடியாது, நீ ரொம்ப சின்ன பையன், நீ ரொம்ப யூத்தாக இருக்க, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அவரு அந்த வசனம் அழகா சொல்லுது, அவர் வந்து சண்டை போடுமா, லயன் இவர் கூட சண்டை போடும் போது லயனுக்கு இருக்கிறோம் பார்த்தியா அந்த தாடியை இவர் பிடிச்சி இழுத்து சண்டை போடுவாராம். அதுக்குள்ள பயங்கர கட்ஸ் வேணும்ல. ஸோ அப்படிப்பட்ட கட்ஸ் எல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? தவறான காரியத்துக்காக இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது நியாயமான காரியங்களுக்கு நமக்கு எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மளை யாராவது ஒருத்தர் ஏதாவது டீஸ் பண்ணும்போது, நம்மளை வந்து ஒடுக்கும் போது, நம்மளை வந்து உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பண்ணும்போது நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது கர்த்தர். அப்போது நம்ம தைரியமாக நம்மளால் செய்ய முடியும். சரியா? உங்களோட கைகளை கொப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்துக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே நாங்கள் தாவீதை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்களும் இந்த உலகத்துல எத்தனையோ சிங்கங்களையோ எத்தனையோ கரடிகளையோ நாங்க பாக்குறோம். ஆனால் ஒரு அனிமல்ஸாக இல்லை, எங்களுக்கு அவ்வளோ வந்து பிரச்சனைகள் வரும்போது, காரியங்கள் அப்படி வரும்போது நாங்கள் அவ்வளோ தைரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பயப்படாமல், எங்களுக்கு வந்து சாட்டன் எந்த விதமான பயத்தையும் எங்களுக்கு கொண்டு வராமல், ஆண்டவரே நாங்கள் தைரியமாக இருக்க நீங்கள் எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுங்க ஏசப்பா, எங்களை பலப்படுத்துங்க. ஏசின் மூலம் ஜெபக்கல நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இனிமேல் எல்லாரும் பயப்படாமல் கொஞ்சமாவது தைரியமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இப்போ பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷன் பண்ணலாமா? ஓகே, என்ன பண்ண போறோம்? முதல்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பர்ல ஒன்று ஸ்கொயரா கட் பண்ண போறீங்க. ஓகே, இது என்ன ஷேப்? ஸ்கொயர். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, மேக்ஸ்ல எல்லாம் சூப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர்ல கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரை சர்க்கிளா கட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ எத்தனை ஷேப் கட் பண்ணணும்? 2 ஷேப். நான் ஒரு ஷேப் ஆல்ரெடி இங்க வச்சிருக்கேன். இது என்ன ஷேப்? ஸ்கொயர் ஷேப். இன்னொரு ஷேப் என்ன ஷேப் கட் பண்ணணும்? சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் ஷேப் கட் பண்ணணும். இப்போ அந்த சர்க்கிள் ஷேப்பை நான் என்ன பண்ண போறேன்னா இப்படி ஒட்டணும். ஓகே, அது ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்படி கட் பண்ணிருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, சர்க்கிளாக ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ரூபி இல்லை 2 ரூபி காயின் இருக்கு பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். ஓகே, அந்த 1 ரூபி காயினை அது மேலே போட்டு நல்லா பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிசர்ஸ் அப்படி முனைய டக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக குட்டி கண்ணு, அந்த லயனுடைய ஃபேஸ் நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்க போகிறோம். எல் ஃபார் லயன். ஓகே, நான் இன்னொன்று பண்ணல. என்ன பண்ணல? பியர். ஓகே, பேர் பண்ணணும்னா பிளாக்ல பண்ணணும், இல்லை ப்ரௌன்ல பண்ணணும். அதுக்கும் இதே மாதிரி தான். ஓகே, ஸோ நல்லா அழகாக இந்த கிராஃப்ட் பண்ணி, இந்த ஆக்டிவிட்டி பண்ணி உங்கள் வீட்டில் உன்னோட இடத்துல நீ வந்து சண்டே கிளாஸ்க்கு ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக அதில் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் என்ன பேட்ச்? ஓகே, அடுத்த வாரம் என்ன? சோல்ஜர்ஸ் பேட்ச். ஓகே, அடுத்த வாரம் அழகா ஒரு சோல்ஜர். ஓகே, நீங்க வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் 2 காலு, 2 கை, ஒரு ஃபேஸு, அதுக்கப்புறம் தலையில் ஒரு தொப்பி மாதிரி அழகாக போட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வரையில. ஸோ அழகாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சோல்ஜர் வரைஞ்சி அடுத்த வாரம் பேட்ச் கொண்டு வாங்க. அடுத்த வாரம் என்ன வேத பாடம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பிள்ளைங்க நிறைய பேருடைய எல்லாரோடதையும் எல்லா காம்படிஷனையும் நான் பர்சனலாக பார்த்தேன். நிறைய பிள்ளைங்க எஃபர்ட் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நிஜமாகவே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறையா பிள்ளைகள் அக்கா சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைபிள் கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க உங்களோட பேட்ச் குத்தி. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பியும் பண்ணாதவங்க இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு சண்டே கிளாஸுக்கும் நீங்கள் வந்து பேட்ச் குத்தி அனுப்புவோம். கையில் உங்கள் பைபிள் நான் பார்க்கணும்ல, என் பைபிளை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறீங்கல்ல, இதுதான் என்னுடைய பைபிள். ஓகே, ஸோ அப்போது உங்களுடைய பைபிளை நீங்கள் கையில் வச்சு பேட்ச் குத்தி அழகாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பணும். ஓகே, ஸோ அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடினீங்க, புது வருஷம் நல்லா கொண்டாடினீங்களா? உங்கள் வீட்டில் புது சட்டெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல?
ஸ்கூல் வர திறந்துடுச்சு, ஸ்கூலுக்கெல்லாம் போயிருப்பீங்களே. சரி, உடம்பை பார்த்துக்குங்க. இன்னைக்கு உள்ள சண்டே ஸ்கூலில் நம்ம பார்க்கலாம். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்வி கேட்டோம். முதல், உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிறது என்ன? துரும்பு என்பது சரியான விடை. 2வது கேள்வி, பரிசுத்தமானது யாருக்கு கொடுக்கக்கூடாது? நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. 3வது கேள்வி, பன்றிகளுக்கு முன்பாக எதை போடக்கூடாது? முத்துக்களை போடக்கூடாது. மீனுக்கு பதில் இதை கொடுப்பானா? எதை? பாம்பை. 5வது கேள்வி, புத்தி இல்லாத மனிதன் எதன் மேல் வீடு கட்டுவான்? மணலின் மேல். இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்துன பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ பிரார்த்தனாக்கா படிப்பாங்க. உங்க பேர் வரும், கவனமா கேளுங்க. Ashish Matthew K. Pullal, Adeline Junior Esther A. USA, Anne Giovanna J. Sevapet, Blessing D. P. Kaivandur, Caleb Joel J. V. Bangalore, Darius Jonathan Switzerland, Deborah Jovan Switzerland, Hannah Priscilla J. Padi, Jason Emmanuel Raj V. J. Tirunundravur, Johan Samuel Jashran M. Bangalore, Joanna Susan Jehoshiba M. Bangalore, Joshua J. V. Bangalore, Judah Ben-Hur A. Padi, Kesia Adeline Daffodil G. Kilpak, Mercy Matilda K. Pundamalli, Nayan I. R. Tirunundravur, Richardson D. P. Kaivandur, Sarah R. Gumdi Pundi, Shirley G. P. Karur, Sidel Audrina A. Kolathur. போன வாரம் ஃப்ளவர் பேட்ச் குத்திட்டு அனுப்ப சொல்லியிருந்தாங்க, அனுப்பியிருக்கீங்க. உங்களுடைய படங்கள் வரும். இப்போ உங்களுடைய படங்கள் வருதான்னு சொல்லி கவனமா பாருங்க. இந்த வாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னது யார்? ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னது யார்? 2வது கேள்வி, வேலைக்காரன் வேதனைப்படுகிறான் என்று சொன்னது யார்? வேலைக்காரன் வேதனைப்படுகிறான் என்று சொன்னது யார்? 3வது கேள்வி, ஜொரமாய் வீட்டில் இருந்தது யார்? ஜொரமாய் வீட்டில் இருந்தது யார்? 4வது கேள்வி, நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? 5வது கேள்வி, ஆண்டவரே மடிந்து போகிறோம் என்று சொன்னது யார்? ஆண்டவரே மடிந்து போகிறோம் என்று சொன்னது யார்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ஜ் படம் குத்தி வரக்கூடிய 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்பிச்சிடுங்க. மறந்துடாதீங்க, சீக்கிரமா அனுப்பிச்சிடுங்க. டிசம்பர் மாதத்துல 4 போட்டிகளை நாங்க வச்சோம். முதல் போட்டி டிராயிங் காம்படிஷன். நேரம் கிடைக்கும் போது நாங்க அதை உங்களுக்கு காட்டுறோம். அடுத்தது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. அதே போல மெமரி வர்ஸ் காம்படிஷன், அதுவும் நிறைய பிள்ளைகள் அனுப்பிச்சிருந்தீங்க. கடைசியா சிங்கிங் காம்படிஷன். இந்த 4 காம்படிஷன்லையும் நீங்க நன்றாக கலந்து கொண்டீங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வீட்டுக்கு வரும், உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வரும். அதை வாங்கின பிறகு எனக்கு வந்துருச்சின்னு சொல்லுங்க. வராதவங்க எங்களுக்கு வரலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு திங்கக்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு வரும்.
அதாவது அடுத்த ஆன்லைன் கிளாஸுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு அது வந்துடும். எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும்? வரக்கூடிய ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உனக்கு பர்த்டே வந்துச்சுன்னா உன் அழகான படம், உன் பேரு, உன் ஊரு, டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உனக்கு 3 காரியம் செய்வோம். உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ள அனுப்பணும்? வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். எந்த நம்பர்? 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. திரும்பமா சொல்றேன், உடம்ப பார்த்துக்குங்க. ஸ்கூல்ல நிறைய பேருக்கு ஜுரம்லாம் இருந்தா ஒன்றை தற்காத்து கொள்ளும்படி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை நீங்க ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த அருமையான பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், அந்த நாமம் மகிமைப்படட்டும். துதி ஸ்தோத்திரம் கடமைக்குமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.